Recording in progress. நீங்களும் ஓகே ஓகே சார் இங்க குளிர் ஒரே குளிர் ஹீட்டர் போட்டுருக்கு. குளிருதுங்களா? இங்க 6 டிகிரி இப்போ இங்க வின்டர் சீசன் ஆஸ்திரேலியால. ஓகே 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 நம்ம ஊர்ல வெயில் காலம் இருக்கும்போது இங்க குளிர் காலம், இங்க வெயில் இருக்கும்போது அங்க குளிர் காலங்க. ஓகே ஓகே இப்போ வந்து பீக் வின்டர் ஜூன் ஜூலை ஆகஸ்ட். விடமுடிவேன் மகன் நீங்க சாப்பிட்டீங்களா? சாட்சியா ஐயா, சார் ஐயா அவர் சாப்பிட்டாரா? தலைவர் ஜெயராஜ் சாப்பிட்டாரா? சார் அதாவது 3 புள்ளி சார் 3 புள்ளியுமே உங்களுக்கு நல்லா இருக்கு. தேர்ட் டாட் வந்து 75-80% பாசிட்டிவ் இருக்கு. குழந்தைங்களுக்கு இப்போ திருமணம் ஆயிடுச்சு, இருந்தாலும் உங்க குழந்தைங்களுக்கு நல்லா இருக்குது. பட் குழந்தைங்களோட குழந்தை, அதாவது பெண்ணோட குழந்தை பேத்திக்கு கொஞ்சம் ஹெல்த் ப்ராப்ளம் இருக்கும். ஸோ ப்ராப்ளம்ஸ் ஆமாங்க. இஷ்யூஸ் இருக்கும். அதனால அந்த அடுத்த ஜென்ரேஷன், அதாவது ஒரு ஜென்ரேஷன் அடுத்த ஜென்ரேஷன் ஹெல்த் ப்ராப்ளம் இருக்கும். மனைவிக்கு ஏஜுக்கு ஏற்ற மாரி பிளட் ப்ரெஷர், டைஜஷன், போன் மாரி இருக்கும். அதுவும் இம்ப்ரூவ்மெண்ட் ஆனதுக்கான சூழ்நிலை இருக்குது. மனைவியோட உறவுகள் நல்லாயிருக்கும், நியூட்ரலாக பாசிட்டிவ். யூஸ்வலாக அப்ஸ் அண்ட் டவுனாக இருக்கும், அது யூஸ்வல் தான். மனைவியோட இது நல்லாயிருக்கும், குழந்தைங்களுக்கு நல்லாயிருக்கும். குழந்தைக்கு பையனோட இதில் வந்து கொஞ்சம் அவங்களுக்கு வந்து டிலே, சைல்டு ப்ரெக்னன்சி டிலே இஷ்யூஸ் அதுமாரி வரதுக்கான காரணங்கள் இருக்குது. அது இந்த குடும்ப தோஷம் இருக்கு இல்லையா, குடும்ப தோஷமும் அந்த பித்ரு தோஷம் நிவர்த்தி ஆனால் பையனுக்கும் குழந்தைக்கான இது நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். இது பண்ணால் அந்த குழந்தை, பெண்ணோட குழந்தையுடைய ஆரோக்கியமும் நல்லா ஆகிடும். 2 தோஷம் இருக்குது. குடும்ப தோஷம், குடும்பம் வந்து ஃபேமிலி பிளாக்கு, பித்ரு ஆன்சஸ்ட்ரல் குடும்பம் வந்து இருக்கிறவங்களோட பிளாக் இருக்கும். அதாவது இந்த பிளாக் உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்கள் சகோதரன் வீட்லேயும் சகோதரி வீட்லேயும் ஒரு பிளாக் இருக்கும், ஃபேமிலி பிளாக். அதான் குடும்ப தோஷம், குடும்பத்துக்கான பிளாக். சரிங்களா? நீங்கள் வந்து 12th ஜூலை பிறந்தது வந்து 12th ஜூலை 1961 பிறந்திருக்கீங்க சார். 12th ஜூலை 1960 புதன்கிழமை. புனர்பூசம் பிட்வீன் த புனர்பூசம் வெட்னஸ்டே. புனர்பூசம் சார். நட்சத்திரம் வந்து புனர்பூசம். மிதுன ராசி, அதாவது ஜெமினி மிதுன ராசி வந்து மிதுன ராசி. அமாவாசை அன்னைக்கு பிறந்திருக்கேன், அமாவாசை. ஸோ அமாவாசை அன்னைக்கு பிறந்தீங்க, நியூ மூன் டே அன்னைக்கு. சஜிட்டேரியஸ், தனுசு லக்னம், சஜிட்டேரியஸ். ஓகே. சண்டை வெஸ்டர்ன் ஜோடியாக் சன் வந்து கேன்சர் சார். ஜோடியாக் சன் கேன்சர், அது ஜோடியாக் சன். உங்களுக்கு வந்து ஜெமினி வந்து கிரியேட்டிவிட்டி சார், ஹை நாலேஜ், எஜுகேஷன். நீங்கள் வந்து உபதேசம் கூட பண்ணலாம், அதுக்கான எபிலிட்டி இருக்குது. ஆர்டிஸ்டிக், கிரியேட்டிவிட்டி, டிசைன், டெக்கரேஷன், கிரியேட்டிவிட்டி, ஆர்ட்ஸ், கம்யூனிகேஷன், ரைட்டிங், டீச்சிங், இதுமாரி பண்ணுறதுக்கான எபிலிட்டி உங்களுக்கு இருக்குது. கிரியேட்டிவிட்டி, ஆளுமை, லீடர்ஷிப் எபிலிட்டி ஜெமினி. சஜிட்டேரியஸ் வந்து லீடர்ஷிப், குரு, அட்மினிஸ்ட்ரேஷன், அக்கௌண்டிங், மேனேஜிங், லீடர், ஸ்பிரிச்சுவல், அஸ்ட்ராலஜி, ஃபிலாசபர், அட்வைசர் அதுமாரி எபிலிட்டியும் இருக்குது. கேன்சர் வந்து பியூட்டி, ஹெல்த் கேர், டேக்கிங் கேர் ஆஃப் பீப்புள், அதுமாரி. இது வந்து ஓவரால் அவுட்லைன் உங்களுக்கு. சரிங்களா? இப்போ வந்து உங்களுக்கு 65 பூர்த்தி ஆயிடுச்சு, 65 கம்ப்ளீட்டட், 66 ரன்னிங் ஸ்டார்டட். அதாவது இந்த ஜூலை 12லேருந்து 66 பாசிட்டிவ், அதாவது உங்களுக்கு பிகின் ஆயிடுச்சு. அதாவது நடந்துட்டு இருக்கு. 65 இயர்ஸ் ஓல்டு. நீங்கள் வெளியில் சொல்லும்போது 65 வயசு, பட் உங்களுக்கு ஓலைப்படி 66, 1+. ஏன்னா நம்ம வந்து ஆத்மா ஏஜில் போவோம், சோல் ஏஜ். நீங்க நம்ப மாட்டீங்க, ஒரு விஷயம் சொல்றேன். நான் பிறந்த 61 இல்லைங்க. அம்மா அப்பா பள்ளிக்கூடத்தில் சேர்க்கும் போது ஐயா ஜெயராஜ் அவங்க என்ன பண்ணாங்க, ஒரு வருஷம் பூட்டி கொடுத்துட்டாங்க. நான் பிறக்காதப்ப பிறந்தன்னு சொல்லி கொடுத்தாங்க. இப்போ வந்து எனக்கு உண்மையான வயசு 65 முடியுது. ஆனா என்னோட டாக்குமெண்ட் பிரகாரம் ஸ்கூல்ல சேர்க்கறது வந்து இப்போ இது இருக்கிறோம் 66 முடியுது. அதுதான் எடுத்துக்கிறேன். இல்லையா, நமக்கெல்லாம் என்னக்கா அந்த காலத்தை எதுக்கு செஞ்சாங்கன்னு பிற்காலத்துல பிள்ளைங்க குறை சொல்லாங்க தவிர, இதெல்லாம் பிற்காலத்தை பட்டாங்க கூட்டி. நம்ம எம்ஆர் ரவி சொல்லுவாங்க, கூட்டி கழிச்சு பாரு கணக்கு சரியா வரும்.
அது 66 நடப்பு சார் உங்களுக்கு. அமாவாசையில் பிறந்திருக்கிறீங்க. சரிங்க. உங்களுக்கு வந்து பார்க்கும்போது அம்மா இருக்கிறாங்க, அப்பா இல்லை. இது வந்து அவங்க ஏஜ் ஃபேக்டர்னால தவறிட்டாங்க. உங்களுக்கு முன்னாடி ஒரு சகோதரி இறந்துட்டாங்க. நீங்கள் ரெண்டாவது குழந்தை, ஆனால் இருக்கிறது முதல் குழந்தை. உங்களுக்கு 2 சகோதரன், இப்போ இளைய சகோதரன், ஒரு சகோதரி இருக்கிறாங்க. இருக்கான். அம்மா வந்து சகோதரி கூட இருக்கிறாங்க. உங்களுக்கு வந்து 2 பசங்க, Correct. ஒரு பெண் ஒன்றும் ஆண் ஒன்றும் இருக்குது. திருமணம் ஆயிடுச்சு உங்களுக்கு. ஆமாங்க. சரிங்க. விளம்பரவேன் மகனுக்கு மகிழ்ச்சி சொல் ஆனந்தனாய். உங்க பேரு மகிழ்ச்சி ஆனந்தன், உங்களோட பேரு. அப்பா வந்து சாமியோட பேரு துரைசாமி, அப்பாவோட துரைசாமி பேர். ஈண்டெடுத்த துரைசாமி. அன்னைக்கு அலமேலுதான். அம்மா ஒரு பேரு அலமேலு, அலமேலு அம்மா, அம்மா பேரு. கற்றது நற்கல்வி ஆமாங்க. பட்டமாச்சுதான். அவங்களுக்கு வந்து கிராஜுவேஷன், அதாவது நீங்க தொழிலுக்கு போயிட்டு வேலைக்கு போயிட்டு கூட அதுக்கப்புறம் படிக்க சுச்சுவேஷன், மாஸ்டர் டிகிரி எம்பிஏ, அப்புறம் ஒரு மாஸ்டர் டிகிரி எம்பிஏ, அப்புறம் எம்காம். ஸோ ஆராய்ச்சி மென்மைதான். மல்டிபிள் எபிலிட்டி, மல்டிபிள் கிராஜுவேஷன், மல்டிபிள் எபிலிட்டி, மல்டிபிள் ஸ்கில் உங்களுக்கு இருக்குது. உங்களுக்கு வந்து திருமணம் ஆயிடுச்சு, ஒரு பொண்ணுக்கு திருமணமாகி வேலை பார்த்துட்டு இருக்காங்க, ஹெல்த் இன்சூரன்ஸில் வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஒரு பேத்தி இருக்கிறாங்க. பையன் ஐடி டெக்னிக்கலில் வேலை பார்த்துட்டு இருக்கா. அவங்களுக்கு குழந்தை இல்லை. ஃப்யூச்சரில் அவங்களுக்கும் குழந்தை பாக்கியத்துக்கான யோகம் இருக்குது. சரிங்களா? பாசிட்டிவாக இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்களுக்கு எத்தனை பிள்ளைங்க பிறக்குங்க பிள்ளைக்கு? அதான் எனக்கு சந்தேகங்க. பையனுக்கா சார்? மகனுக்கு எத்தனை குழந்தைங்க பிறக்கும்? அப்படின்னு அதாவது காத்துறாரு அதான். அதாவது பையனுக்கு எத்தனை குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது? பையனுக்கு வந்து 2 குழந்தைக்கு அதிகாரம். 2 குழந்தைக்கு பிறக்கிறதுக்கான அதிகாரம் இருக்குது சார். இப்போதைக்கு கொஞ்சம் தடைகள் இருக்குது, ஆனால் 2 குழந்தை பிறக்கிறதுக்கான இந்த குடும்ப தோஷமும் பித்ரு தோஷம் நிவர்த்தி ஆயிடுச்சுன்னா 2 குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆண் ஒன்றும் பெண் ஒன்றும் 2 குழந்தை ஓகேங்க. பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இப்போதைக்கு கொஞ்சம் தடைகளாக தான் அதுக்கு இருக்குது. நான் தான் வழி பண்ணோம். ம். அந்த பித்து தோஷமும் குடும்ப தோஷத்தை நான் தான் கிளியர் ஆமாம், பண்ணணும். கிளியர் பண்ணணும். சரிங்களா? அரங்கன் மனைவி மங்கை மனைவியோட பேர் ஜோதி. தீபத்தை குறிக்கிறது. ஜோதி, தீபம், ஜோதி, வைஃப் பாசிட்டிவ். சரிங்களா? இப்போ 66. இப்போ வந்து சரி. மகரிஷி உங்களுடைய பலன்களை சொல்கிறாப்புல. ஓகே, இப்போ பார்க்கக்கூடிய காலகட்டத்தில் சார் உங்களுக்கு வந்து ஹெல்த்தில் கொஞ்சம் கவனம் தேவை. ஹெல்த் வைஸில் கொஞ்சம் கவனம் தேவை. ஒரு வருஷம் வந்து ட்ராவலிங்லேயோ ஹெல்த்லேயோ கொஞ்சம் கேர்ஃபுல். 66 சொல்கிறோம். இந்த 66 வந்து ட்ராவல் கேர்ஃபுல். ஓகே, நீங்கள் வேலை பார்க்கணுன்னா இப்போ 65 முடியுது, 66, 1.5 வருஷம் ஏதாவது நீங்கள் வேலை பார்க்குறதுக்கான சூழ்நிலை இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ரிட்டையர்டு தான். அதாவது மேக்ஸிமம் எங்கள் கால்குலேஷனில் 67. அதாவது இப்போ 65 பூர்த்தி ஆயிடுச்சு, 66 ஓகே. 67 நீங்கள் வந்து ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ணணும் சூழ்நிலை இருக்குது. சரிங்களா? 67 கனெக்டடில் நெக்ஸ்ட் இயர், அதாவது 2026 2027 ஜூலைக்கு அப்புறம் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிடலாம். புரியுதுங்களா சார்? அதாவது பென்ஷனுக்கு ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ணி வேறு ஏதாவது சர்வீஸ் பண்ணலாம். அதுக்கான வாய்ப்புகள் தான் உங்களுக்கு இருக்குது. இந்த ஜாப் ரிலேட்டடாக ரிவர்த்தி பண்ணி நான் சர்வீஸ் பண்ணுறேன், சோஷியல் ஒர்க்கில் இன்வால்வ் ஆகுறேன், அதுமாரி ஃப்ரீலான்சர், என்டர்பிரனர் ஃப்ரீலான்சர் ஒர்க்கு நீங்கள் பண்ணலாம். ட்ராவல் இந்த 66 ட்ராவல் கேர்ஃபுல். எதனால் ட்ராவல் கேர்ஃபுல்னா போன் ப்ராப்ளம், நீ ப்ராப்ளம் வரும். அதாவது ட்ராவல் கேர்ஃபுல் தான், ட்ராவல் பண்ணாதீங்க இல்லை, ட்ராவல் கேர்ஃபுல் தான். ஓகே, ட்ராவல் பண்ணலாம். அதாவது ட்ராவலுக்கான சூழ்நிலை இருக்குது. வண்டி ஓட்டும் போதோ போகும்போதோ வரும்போதோ கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தான் இஷ்யூ. ஏன்னா ஏதாவது வண்டிக்கு ஒரு விபத்தோ உங்களுக்கு ஒரு விபத்தோ மைனர், அதாவது பெருசாக பாதிப்பு இல்லை, மைனர் இஷ்யூஸ். அதனால் ட்ராவல் பண்ணலாம். ட்ராவல் கேர்ஃபுல். போன் ப்ராப்ளம், நீ ப்ராப்ளம், ஜாயிண்ட் ப்ராப்ளம் வரும், ஹெட் ப்ராப்ளம் வரும். அதாவது ஹெட்டு, ஷோல்டர் பெயின். இந்த ஷோல்டர் பெயின் வரும், நர்வஸ் ப்ராப்ளம் வரும், ஹெட்டு, நர்வஸ், ஐ, இந்த ப்ராப்ளம் வரும். ஃப்யூச்சரில் இதே எக்ஸ்டெண்ட் ஆச்சுன்னா இந்த ஷோல்டர் பெயினும் நர்வஸ் கனெக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா ஹார்ட் ப்ராப்ளம் அதுக்கான சூழ்நிலை உங்களுக்கு இருக்குது. சரிங்களா? இது வந்து சிம்டம்ஸ், இது வந்து உங்களுக்கான சிம்டம்ஸ். பட்டு அதுக்கான ரெமெடி இருக்குது. அதுக்கான யோகா, இப்போ நீங்கள் யோகா கற்றுட்ருக்கீங்க, மெடிடேஷன் கற்றுட்ருக்கீங்கன்னா அது வந்து உங்களுக்கு பலன் தரும். மெடிடேஷன் பண்ணணும், யோகா. இது வந்து யோகா இப்போ நீங்கள் வந்து விபாசனா யோகா பண்ணுறீங்க. ஃப்யூச்சரில்
ஃப்ரீ ஸ்டைல் மெடிடேஷன், ஃப்ரீ ஸ்டைல் யோகா, அதாவது கிரியா மெடிடேஷன், கிரியா யோகா, இதுவும் கற்றுக்கிட்டாலும் பெட்டராக இருக்கும். இது வந்து இன்னும் சரி. ஆத்தென்டிக்காக ப்ராப்பர். விபாசனாவும் கரெக்ட் தான். விபாசனா கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருக்கும், ஸ்ட்ரிக்ட் ஃபாலோ ரூல்ஸ்லாம் இருக்கும், நீங்கள் அதை ஃபாலோ பண்ணலாம். ஃப்யூச்சரில் வந்து இந்த டைரக்ஷன்லேயும் உங்களுக்கு பாசிபிள் இருக்குது. சரிங்களா? ஓகே. ஹெல்த்தில் கொஞ்சம் கவனமாக இருந்தால் உங்களுக்கு வந்து ஹெல்த்து, மைண்டு நர்வஸ், கன்ஃபியூஷன், ஃபர்கெட்னஸும் வரும். ஃபர்கெட்னஸ், கன்ஃபியூஷன், கூடுவேன் இக்காலத்தில் மகன் தனக்கு ஃபர்கெட்னஸ், அதாவது ஃபர்கெட்னஸும் ஸ்டாப் ஆகிடும். இந்த ஹெட்டுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னா, ஹெட்டுக்கு ஒன்று தியானம் பண்ணணும், ரெகுலராக தியானம் பண்ணணும். தியானம், பீஸ் ஆஃப் மைண்ட் வரும். நதி வீக்லி ஒன்ஸ் வந்து எண்ணெய் ஸ்நானம் பண்ணணும், மெடிடேஷன், ஹெட்டு. நல்லா தூங்கணும் சார். நல்லா இந்த டைமில் நல்லா தூங்கணும். நல்லா தூக்கம், பாதி தூக்கம் இருந்தால் உங்களுக்கு வந்து மைண்டு கரெக்டாக ஃபோக்கஸ்டாக வேலை செய்யுது. இன் டைம் வந்து சாப்பிடணும், அதாவது 7-8 மணிக்குள்ளே, நைட்டு 7-8 மணிக்குள்ளே சாப்பிடணும். நல்லா அதுக்கப்புறம் ஒரு வாக், டீப் வாக் போகணும். பாடி டயர்ட்னஸ் ஆகி போய் தூக்கணும். பசி எடுத்து சாப்பிடணும், பாடி டயர்டாகி தூக்கணும். சரிங்களா? நீங்கள் தூங்கி எழுஞ்சிட்டீங்க நல்லா அப்படின்னா பாதி ஆரோக்கியம். நல்ல உணவு பசிச்சு சாப்பிட்டீங்கன்னா மீதி ஆரோக்கியம் சரியாயிடும். ஓகேங்களா? இந்த நர்வஸ் ப்ராப்ளம்ஸ்லாம் மெடிடேஷன் பண்ணால் நல்லா தூங்கினாலும் சரியாயிடும். இந்த போன், ஹெட்டுக்கு சில ஆயுர்வேதிக் மெடிசன்ஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஹெட்டுக்கு, தலைக்கு என்னென்னா, ஃபுட்டு, உணவே மருந்துன்னு சொல்கிறோம் இல்லைங்களா? உணவு வந்து நம்ம வந்து அப்போ மாதுளம் எடுத்துக்கலாம், ஆல்மண்டு, கொய்யா. டேட்ஸு, கொய்யா, அதுமாரி எடுத்துக்கிட்டா ஹெட்டுக்கு நல்லது. கண்ணுக்கு வந்து கீரை எடுத்துக்கணும், பப்பாயா எடுத்துக்கணும். பப்பாயா, முருங்கை சாறு இருந்தால் முருங்கை எடுத்துக்கிறது கண்ணுக்கு இங்க நல்லது. முருங்கை கிடைக்குதுங்களா? நீங்கள் மீன் சாப்பிடுவீங்கன்னா மீன், எக்கு சாப்பிடலாம், அதுவும் நல்லது. ஓகே. புரியுதுங்களா? சாரி. இடைவெளி சரிங்க. நடைப்பயிற்சி, மூச்சு பயிற்சி மற்றும் மிதிவண்டி இயக்க பயிற்சி என்றால் நீச்சல் பயிற்சி செய்வது நலம்தான். ஸோ அதாவது நீச்சல் பயிற்சி வீக்லி ஒன்ஸோ, நீச்சல் அதாவது ஒரு குளத்துக்கோ ஸ்விம்மிங் பூல் போ நீச்சல் அது பண்ணலாம். உடல் ஆரோக்கியத்துக்கு மிதிவண்டி, அதாவது சைக்கிளிங் மாரி இது பண்ணலாம். Cycle. வாக்கிங் பெஸ்ட் எக்ஸசைஸ். வாக்கிங் போகிறது பெஸ்ட் எக்ஸசைஸ். வாக்கிங், அதாவது சன்லைட்டில் ஏஞ்சி, சன்லைட்டில் அதிகாலையில் சன்லைட் நம்ம உடம்பு படணும், சன்லைட்டில் நம்மளுக்கு உடம்பு படணும். ஈவினிங்கும் சன்லைட்டில் பட்டு நம்ம போயிட்டு ஆரோக்கியமாக நம்ம தூங்கணும். சரிங்களா? சரிங்க. அண்டு போனுக்கு வந்து கால்சியம் எடுத்துக்கணும், ப்ரோட்டீனும் எடுத்துக்கணும். ஏன்னா மசில்ஸ் வீக் ஆகிடும். ஏன்னா ஒரு காலகட்டத்து வரைக்கும் என்னன்னா நம்மளோட போனில் இருக்கிற ப்ரோட்டீன், கால்சியம் வந்து அந்த மசில் உடம்புக்கு கொடுக்கும். அது நம்ம ப்ரோட்டீனும் கால்சியமும் சரியானது எடுத்துக்கல அப்படின்னா, கால்சியமும் சரியாக எடுத்துக்கலன்னா உடம்பு வீக்கர் ஆகிடும். அதாவது போன் பெயின், ஜாயிண்ட் பெயின் 40 வயசுக்கு அப்புறம் நம்ம சொல்ல முடியாது அந்த பெயின். எதனாலனா நம்ம சஃபிஷியன்ட் ஆஃப் புரோட்டீனும் கால்சியமும் நம்ம எடுத்துக்கல அப்படின்னா அதோடைய போனில் இருக்கிற ரிவர்ஸ் கொடுத்து அது வந்து வீக்கர் ஆகிடும். ஸோ நம்ம வந்து அதுக்கான கால்சியம், புரோட்டீன் நிறைய கொடுக்கணும். புரோட்டீன் வந்து எதில் அதிகமாக இருக்குது அப்படின்னா கீரைகளில் இருக்குது. அந்த இதில் மசில்ஸ், நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்டீங்கன்னா நான்வெஜ்ஜில் இருக்குது. சரிங்களா? புரோட்டீன், எக்கு அதிகமாக புரோட்டீன் உள்ளது. ஸோ இதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கலாம். புரோட்டீன் வந்து எக் எடுத்துக்கலாம், மீட் எடுத்துக்கலாம். புரோட்டீனுக்கு, கால்சியத்துக்கு என்ன ஆகுதுன்னா பால் சார்ந்ததில் தான் கால்சியம் அதிகமாக இருக்கும். தயிர், பால் இதில் அது எடுத்துக்கலாம். உங்களுக்கு கால்சியம் இது கீரையிலையும் எடுத்துக்கலாம். நிறைய கால்சியம்ஸ், விட்டமின்ஸ் இருக்குது, எடுத்துக்கலாம். சன்லைட்டும் தேவை இந்த போனுக்கு. சரிங்களா? இந்த போன் சரிங்க. பொமோகிரானட் எடுத்துக்கலாம். பொமோகிரானட், மாதுளம், ஆரஞ்சு, பொமோகிரானட். ஆமாம், ஆரஞ்சு நிறைய, ஒரு நாளைக்கு ஒரு ஆரஞ்சு, சாத்துக்குடி எடுத்துக்கிறோம். ஒரு சின்னது எடுத்துக்கலாம். பேரிச்சை, டேட்ஸு, ஹனி எடுத்துக்கலாம். சரிங்களா? இதில் பெரண்டை நம்ம ஊரில் விற்கும், ஆனால் அங்கே விற்கிதான்னு தெரியல. பெரண்டை எடுத்துக்கிறது நல்லது. பெரண்டை நல்லது. இதில் ஆமாம், கிடைக்காது. கீரைகளில் முருங்கைக்கீரையும் எடுத்துக்கலாம். இது அகத்திக்கீரை இதையும் எடுத்துக்கலாம். அகத்திக்கீரை ரொம்ப கால்சியம் சார். அகத்திக்கீரையில்
அது வந்து அமாவாசை அன்னைக்கு நம்ம மாட்டுக்கும் கொடுப்போம் அகத்திக்கீரை. அது வந்து நம்ம ஆமா சாறு சும்மா சாப்பிட்டா அவ்வளோ எஃபெக்ட், அவ்வளோ சார் சாப்பிடுறது குடல் பூச்சியெல்லாம் குடல் பூச்சி எலும்புக்கு. முடக்கத்தான் முடக்கத்தான் கேள்விப்பட்டீங்களா? முடக்கத்தான் தோசை, முடக்கத்தான் தோசை, இங்க actually முடக்கத்தான் ஒண்ணுமே நெய் கிடையாது, அது சாப்பிட்டா பேக்கெட் எலும்புக்கு. கூட வர்றதில்லை. அதான் அதான் அது முடக்கவாத பிரச்சனை, இது எல்லாமே மூட்டு சரியாயிடும். சம்பந்தமான மூட்டு வலி பிரச்சனை. ஏன்னா நம்ம இதுதான் நம்ம சாப்பிட்டாதான் உணவு முறைகளை மாற்றணும். மாற்றிங்கன்னா உங்களுக்கு ஆரோக்கியம். ஹார்ட் ப்ராப்ளம் ஃபியூச்சர் வரதுக்கான சிம்டம்ஸ் ஆரம்பிச்சிச்சு சார். உங்களுக்கு ஹார்ட்டுக்கான இது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறதுக்கான சூழ்நிலை இருக்குது. ஆயில் ஐட்டம்ஸ், ஸ்பைஸ் ஐட்டம்ஸ், சால்ட் டைப்ஸும் ரெடியூஸ் பண்ணும். ஆயில், சால்ட், ஸ்பைஸ் ரெடியூஸ் பண்ணிட்டு கொலஸ்ட்ரால், கொழுப்பு ஐட்டம்லாம் இது பண்ணி வாக்கிங், யோகா இதில் வந்து இருக்கணும். அதை நம்ம இட்லி சாப்பிடலாம், பாயில்டு ஐட்டம்ஸ் சாப்பிடலாம். பட் நம்ம இட்லி தோசை மட்டும் இல்லை, நம்ம வந்து கொஞ்சம் நியூட்ரியன்ஸ் எடுத்துக்கணும். இது எப்படின்னா செரல்ஸு, ஸ்ப்ரவுட்ஸு, செரல்ஸு, நட்ஸு அதெல்லாம் எடுத்துக்கிறோம். அது முளைக்கட்டி பச்சையாக சாப்பிட்றது நிறைய எடுத்துக்கிறோம். ஹார்ட்டுக்கு வந்து டொமேட்டோ டொமேட்டோ எடுத்துக்கலாம். நிறைய பச்சை டொமேட்டோ சாப்பிடலாம். கார்லிக், நிறைய கார்லிக் பச்சை ஒரு பல்லு கார்லிக் வந்து பச்சையாகவே சாப்பிடலாம். ஆப்பிள் எடுத்துக்கலாம். ஆலிவேரா ஜூஸ் எடுத்துக்கலாம். பப்பாயா, ஆலிவேரா ஜூஸ், கோவா. ஓகே, ஆலிவேரா ஜூஸ், பப்பாயா நிறைய எடுத்துக்கணும். கோவா எடுத்துக்கணும். கோவா எடுத்துக்கிட்டா இந்த ஹெல்த் ப்ராப்ளம் ஸ்டெப் பை ஸ்டெப் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிடும். சரிங்களா? சரிங்க. இந்த இதில் ஒரு 1 இயரில் ஒரு நான் இப்போ ஜூலைங்களா, 1 இயர் ஜூன் வரைக்கும் மைனர் இம்பேக்ட் இருக்கும். அதுக்கப்புறம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிடும் சார். 66 ஒரு இது மைனர் இம்பேக்ட். 67 ஹெல்த் வைஸ் பெட்டர் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. உங்களோட ஹெல்த்தில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட். 67 பெட்டர் ஹெல்த் இருக்குது. ஸோ இப்போதைக்கு காலகட்டத்தில் புதிய நண்பர்கள், நியூ ஃப்ரெண்ட்ஸு, புதிய நண்பர்கள், ஸ்பிரிச்சுவல் ஃப்ரெண்ட்ஸ் டெவலப் ஆகிறதுக்கான சூழ்நிலை இருக்குது. உங்களுக்கு வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன், நியூ லேர்னிங், ஒரு குரு ஆசான் கிடச்சி. இது வந்து லாஸ்ட் 1 இயர்லேருந்து ஆரம்பிச்சிச்சு உங்களுக்கு. 2025 செகண்ட் ஹாஃப்லேருந்து இந்த இயர் மார்ச்சுக்கு அப்புறம் ஸ்பிரிச்சுவல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஈவன் ஸ்ட்ராங்கர் ஆயிடுச்சு. ஸ்பிரிச்சுவல் கனெக்டிவிட்டி ஸ்ட்ராங்கர் ஆயிடுச்சு. உங்களுக்கு லைஃப்பில் ஒரு மாற்றம், உங்கள் லைஃப்பில் ஒரு மாற்றம், ஸ்பிரிச்சுவல் பவர் எபிலிட்டிஸ் உங்களுக்கு வருது. 66 ஆரம்பிச்சிருச்சு, ஆல்ரெடி இருக்குது. இப்போதைக்கு காலகட்டத்தில் உங்களுக்கு பெருசாக நீங்கள் யோசிக்கிறதுக்கான சூழ்நிலை வேண்டாம். ஹெல்த் வைஸில் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிடும். அம்மாவுக்கு ஏஜ் ப்ராப்ளம், பிளட் ப்ரெஷர், ஏற்கனவே அவங்க ஓல்டு, இப்போ இஷ்யூ இருக்கும். ஏன்னா அம்மாவுக்கு வந்து இப்போதைக்கு காலகட்டத்தில் டைம் சூழ்நிலை சரியில்லை. 3.5 மந்த் மட்டும்தான் பெட்டராக இருக்குது. 3.5 மந்த்துக்கு அப்புறம் அம்மாவுக்கு வந்து ட்ரபிள்ஸும் ஸ்டார்ட் ஆகுது. அதாவது இப்போ ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் 3.5 மாதங்கள் தான் ஓகே. அக்டோபருக்கு அப்புறம் நவம்பர்லேருந்து அம்மாவுக்கு வந்து ஹெல்த் சரியில்லை. ஜூனுக்கு முன்னாடி ஒரு கண்டம் அம்மாவுக்கு ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்குது. அம்மாவுக்கு வந்து நவம்பர் 2026 டு ஜூன் 2027, புரியுதுங்களா? இந்த காலகட்டத்தில் ஒரு அம்மாவுக்கு வந்து ஒரு ட்ரீட்மெண்ட், சர்ஜரி ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் சப்போர்ட் பண்ணாத சூழ்நிலை இருக்குது. ஏன்னா அவங்களோட ஏஜ் வீக்கர், அவங்களுக்கு ஏஜுக்கு ஏற்றவங்க வாழ்ந்துட்டாங்க. இதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு டிரான்சிஷன் பீரியட். அம்மாவுக்கு வந்து என்ன பண்ணலான்னா பிரார்த்தனை பூஜை பண்ணிவிட்டு அவங்களுக்கு வந்து என்ன சரி, இதுக்கப்புறம் காலகட்டத்தில் அவங்களுக்கு வந்து ஈஸியாக டிரான்சிஷன் ஆகணுன்றது பிரார்த்தனை பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போ உங்களுக்கு வந்து 66, 66 செகண்ட் ஆஃப் நவம்பருக்கு அப்புறம் இந்த 3.5 மாதங்கள் தான் பெட்டராக இருக்கும். அதுக்கப்புறம் ட்ரபிள்சம்ஸ் ஆரம்பிக்குது, சூழ்நிலை வீக்கர் ஆரம்பிக்குது அவங்களுக்கு. சரிங்களா? கண்டம்னே போட்டுங்க, நான் அப்புறம் படிச்சுக்கிறேன். ஓகேங்க. தமிழ்ல நீங்க இங்கிலீஷ்ல கண்டம்னு போட்டுங்க. டேஞ்சர் போட்டா பயப்படுவாங்க. கண்டம்னு போட்டு கண்டம் இருக்கு. கண்டமா. கண்டம் அதாவது அதான். 3 புரியுதுங்களா? மாதத்துக்கு அப்புறம், அது இப்போ ஜூலை முடியுது. ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபருக்கு அப்புறம், அதாவது 90 நாளுக்கு அப்புறம் ட்ரபிள்சம்ஸ் ஆரம்பிக்குது. ஸோ இந்த 90 நாள் அவங்கள கூட இருந்து பராமரிச்சுக்கிறது, பார்த்துக்கிறது, அவங்கள போய் பார்க்கணும் உடனே இந்த 3 மாதத்தில் பார்க்கறது நல்லது. விசிட் பண்ணி பார்த்துக்கிட்டு அவங்களுக்கு தேவையானது பூர்த்தி செய்கிறது நல்லது. ஏன்னா அக்டோபருக்கு அப்புறம் அவங்களுடைய கண்டம் பீரியட் ஸ்டார்ட் ஆகுது. ஜூனுக்கு முன்னாடி 2000 முன்னாடி ஒரு கண்டம் அம்மாவுக்கு இருக்குது. சரிங்களா? அந்த கண்டம் உங்களுக்கு வந்து ஒரு மாற்றம் இருக்குது சார். இந்த இதில் ஏதாவது நீங்கள் மாறணும், சேஞ்ச் ஆஃப் பிளேஸ், சேஞ்ச் ஆஃப் ஜாப் பிளேஸ், ஜாப் பிளேஸ், ஒரு
ஏதோ ஒரு மாற்றம் இதில் இருக்குது. அதாவது இடம் மாற்றமாக இருக்கலாம், வேலை மாற்றமாக இருக்கலாம், அதை வேலையை விட்டுட்டு வேற இது பார்க்குற மாதிரி இருக்கலாம். ஒரு மாற்றம் இந்த ஜூனுக்குள்ளே இருக்குது, ஒரு 1 இயரில். 1 செகண்ட் சார். ஓகே, சரி சரி கண்டிப்பா. No problem. உங்களுடைய ஆரோக்கியம் சார் இந்த இதில் இந்த 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 ப்ராக்டிஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹெல்த் வைஸில் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுது. 66, 67 ஈவன் பெட்டர். ஹெல்த் வைஸ் நல்ல ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை. உங்களுக்கு ஏஜ் உயரும், பட் ஹெல்த் வைஸ் ரொம்ப ஃபிட்டாக யங்காக ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கான சூழ்நிலை 67ல் இருக்குது. இந்த 66ல் ஓகே ஒரு மாற்றம் இருக்குது. மாற்றம்னா நான் இந்த வேலை இன்னும் மாறணும், அதை விடுபட்டு வேற இடத்துக்கு போகணும், இல்லாட்டி இடம் மாறணும், அதை புதுசாக எதாவது வாங்கணும்னா கூட நீங்கள் பிளான் பண்ணலாம். பாசிட்டிவாக இருக்குது. ஓகே லோன் மைனர் இருக்கும், அது சமாளிச்சுக்கலாம். உங்களுக்கு வந்து மைனர் லோன் இருக்கும். தடையில்லா சம்பாத்தியத்தால் சமாளிக்கும் திறனை பெற்றிடுவான். அதாவது இன்கம் சோர்ஸ்னால அதை சமாளிக்கிறதுக்கான சூழ்நிலை இருக்கும். இன்கம் சோர்ஸ்னால ஃபினான்ஷியல் நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் சமாளிச்சுக்கிறேன்ப்பா என்னோட லோனை. நான் வந்து பிளான்டு பர்சன். நான் எப்பயுமே வந்து அதிகமாக ஆசைப்படுறவங்க கிடையாது. எனக்கு வந்து இது திட்டமிடுதல் இந்த மணி இதுக்கான திட்டமிடுதல், இஎம்ஐ, இந்த ஒர்க்குக்கு, இந்த ஸ்டைல், இந்த பர்ச்சேஸுக்கு நான் திட்டமிட்டு நான் பண்ணுறேன். நான் திட்டமிட்டு லைஃப் ஸ்டைலை கொண்டு போகிறேன். திட்டமிட்டு சரியாக கொண்டு போவீங்க, சக்ஸஸ்ஃபுல் ஆவீங்க. உங்கள் லைஃப் இப்போ மட்டும் இல்லை, மினிடைம் திட்டமிட்டு அந்த சக்ஸஸ்ஃபுல் ஆன லைஃப் உங்களுக்கு. சரிங்களா சார்? உங்களுக்கு சரி பெரிய சரி பாதிப்பு இப்போதைக்கு இல்லை. கொஞ்சம் வந்து இந்த மைண்டு ரெஃப்ரெஷ்மெண்ட், அதாவது மெமரி, நர்வஸ் சிஸ்டம் இம்பேக்ட். இந்த நர்வஸ் சிஸ்டம் ஷோல்டர் பெயின் இம்பேக்டிங் ஹார்ட் ப்ராப்ளம் வரதுக்கான இது இருக்குது. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இது சிம்டம்ஸ், ஹார்ட் சரி ப்ராப்ளம்க்கான சிம்டம்ஸ். உங்களுக்கு வந்து ஓகே ஆல்டர்னேட்டிவ் மெடிசன், அதாவது நீங்கள் மாடர்ன் மெடிசன் எடுத்துக்கலாம், பட் உங்கள் உணவு முறைகளில் கொஞ்சம் மாற்றம் இருக்குது. உங்களுக்கு வைஃபுக்கு ப்ரீத்திங் ப்ராப்ளம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. குருடுவின் அகடுவழியும் மற்றும் மரபின பிணிகளையும் இல்லாதது பாதிப்பால் வைஃப் வந்து ப்ரீத்திங் ப்ராப்ளம், அவங்களுக்கும் போன் ப்ராப்ளம், நீ ப்ராப்ளம், லெக் ப்ராப்ளம் வரும். ஒரு இருக்குது கால் என் லெக் பெயின், எனக்கு தொடை வலிக்குது, லெக் பெயினாக இருக்குது. அதுமாதிரி அவங்களும் கால்சியம். இந்த ப்ரீத்திங்க்கு ஆசனா பண்ணணும். கடற்கரைக்கெல்லாம் இருந்தால் கடற்கரைக்கு போயிட்டு அங்கே ஆசனா பயிற்சி பண்ணுறது இன்னும் பெட்டர். ஏன்னா கடல் காற்று சுவாசிக்கணும் லங்ஸுக்கு. அதாவது லெமனை ஸ்மெல் பண்ணணும், கிரேப்ஸ் நிறைய சாப்பிடணும், ஜிஞ்சர், டர்மரிக், கார்லிக், மின்ட்டு இதெல்லாம் நிறைய சாப்பிடணும் வைஃபு. அவங்களுடைய உறவுகள் நல்லா இருக்கும் சார். ஏன்னா ஒரே ஒரு பிளாக் இருக்குது உங்களுக்கு தோஷத்தில். அது வந்து பெருசாக நம்ம கன்சிடர் பண்ண வேணும். குடும்ப தோஷம், தார தோஷமும் இருக்குது. தார தோஷம் மேரேஜ் லைஃப் பிளாக் மாரி. பட் அண்டர்ஸ்டாண்டிங் மின்டிக்கு கொஞ்சம் அப்ஸ் அண்ட் டவுனாக இருக்கலாம். நீங்கள் கடந்துட்டீங்க, 60 வயசு கடந்துட்டீங்க, அப்போ அது அண்டர்ஸ்டாண்டிங் ஓகே. சரிங்களா? நியூட்ரலைஸாக இருக்குது. சரிங்க ரிலேஷன்ஷிப் அப்ஸ் அண்ட் டவுனாக இருந்தாலும் சமாளிச்சுக்கலாம். ஒய்ஃபு குட் ரிலேஷன்ஷிப் இருக்கும். அவங்க சமாளித்து அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் உங்களுக்கு சப்போர்ட்டிவ் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. குழந்தைங்களுக்கு இப்போதைக்கு குட் டைம் சார். 2 பசங்களுக்கும் ஒரு குட் டைம்.
நன்மை தரும் சில்ட்ரன் பிற்காலம் செய்து வாழ்வதால் சில்ட்ரனுக்கு ஹெல்த் வைஸ் நோ ப்ராப்ளம். டாட்டர் அவங்க வந்து ஒரு 66 67 ஜாப் ப்ரமோஷன், ஒரு புதிய ஜாப் எதிர்பார்க்குறாங்க, ஃபினான்ஷியல் இம்ப்ரூவ்மெண்ட் பார்க்குறாங்கன்னா இதில் வந்து ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் சேஞ்சஸ் இருக்குது டாட்டருக்கு. சரிங்களா? டாட்டருக்கு ஒரு சக்ஸஸ் அது இம்ப்ரூவ்மெண்ட். அவங்க 66 வயசுங்களா? என்னோட 66 வயசுங்களா? இல்லை, உங்களோட அவங்க 66 எப்பயுமே உங்களோட ஏஜ் தான். ஓகே. 66 67 டாட்டருக்கு ஒரு ப்ரமோஷன் டெவலப்மெண்ட். சன்னுக்கு விலகி இருந்தாலும் அவருக்கு ஒரு புதிய ப்ராஜெக்ட், ஜாப்ல புதிய ஏன்னா ஆனால் சன்னு கொஞ்சம் விலகி தான் இருக்கிற மாதிரி இருக்கும். பொண்ணு வந்து என்னோட ஒரே ஊரில் வேற டக்குன்னு போய் பார்க்குற மாதிரி இருக்கும். ஆனால் அவங்க வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டேட், டிஃப்ரெண்ட் டைம் ஜோனில் இருக்கிற மாதிரி சூழ்நிலை கூட இருக்குது. சன்னுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நான் வேறு டைம் ஜோனில் இருக்கேன், அவர் 30 மினிட்ஸ் 1 ஹவர் டைம் ஜோன் டிஃப்ரென்ஸாக இருக்குது. அவங்க சுச்சுவேஷன் கூட இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? பையனுக்கு வந்து இப்போதைக்கு பாசிட்டிவ் டைம் ஆரம்பிச்சிருக்குது. இந்த அக்டோபருக்கு அப்புறம் அவங்களுக்கு வந்து ப்ரெக்னென்சி, அதாவது சன்னுக்கு வந்து ஃபேமிலி ப்ரெக்னென்சி சுச்சுவேஷன், சைல்டு பாசிபிலிட்டிஸ் ஓப்பன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இந்த இயர் அக்டோபருக்கு அப்புறம் இருக்குது. சரிங்களா? சரிங்க. ஸோ இப்போ 66 66 செகண்ட் ஹாஃப், 67 ப்ரெக்னென்சி, சைல்டு 67 68 வந்து பையன் வழியில் கிராண்ட் சைல்டு இருக்கிறதுக்கான இருக்குது உங்களுக்கு. 67 68 சன்னு வழியில் சன் கிராண்ட் சில்ட்ரன் இருக்குது. சரிங்களா சார்? ரெண்டு குழந்தை பொண்ணுங்களா? ரெண்டுங்களா? பையனை பொண்ணுங்களா? பொண்ணு 2 பையனா 2 என்ன பையன் இந்த குடும்ப தோஷம் பண்ண பையன் பொண்ணு ரெண்டுமே இருக்குது. குடும்ப தோஷமா பித்ரு தோஷம் நிவர்த்தி ஆயிடுச்சுன்னா பையன் பொண்ணு ரெண்டுமே இருக்குது. ஏன்னா ஃபேமிலி உங்களுக்கு ரெண்டுமே இருக்கு இல்லையா? பொண்ணு ஒன்றும் ஆணு ஒன்றும். அது மாதிரி அவங்களுக்கும் பொண்ணு ஒன்று பையனுக்கு இருக்கு. டாட்டர் கூட இன்னொரு குழந்தைக்கான அவங்க ட்ரை பண்ணால் கூட பாசிபிலிட்டி டாட்டருக்கு கூட இருக்குது. ஆனால் டாட்டருக்கு என்னன்னா இப்போதைக்கு கிராண்ட் சைல்டு எனர்ஜி 1.25 வருஷமாக நல்லா இல்லை. இந்த 3 மாதத்துக்கு அப்புறம் தான் சரியாகும். 1.25 வருஷமாக அவங்களுக்கு இந்த பெரிய ஹெல்த் ப்ராப்ளம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது கிராண்ட் டாட்டருக்கு. அது பெரிய சிக்னஸ். அதாவது குன்றியவளாய் டாட்டர் தளர்ச்சியாய், அதாவது சிக் ஒரு விதமான நர்வஸ் ப்ராப்ளம், சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம், ஆட்டிசம் ப்ராப்ளம், நர்வஸ் ப்ராப்ளம், ஹெல்த் இஷ்யூஸ், இம்யூனிட்டி இஷ்யூஸ், ஸ்கின் ப்ராப்ளம், அதுமாரி வரதுக்கான வாய்ப்பு, லங்ஸ் ப்ரீத்திங் ப்ராப்ளம் பேர பொண்ணுக்கு இருக்கும். கிராண்ட் டாட்டர் இருக்காங்க இல்லையா, பொண்ணோட பொண்ணுக்கு ஹெல்த். பொண்ணு நல்லா இருப்பாங்க, பேர பொண்ணுக்கு வந்து அவங்களுடைய இன்ஃபேக்ட் தோஷம் என்னன்னா நர்வஸ் ப்ராப்ளம் வரணும். அதாவது சைக்கலாஜிக்கல் மென்டல் எபிலிட்டி, ஸ்பீச் அது சரியாக பேச மாட்டேன்றாங்க, சரியாக கேட்க மாட்டேங்க, சரியாக பார்வை திறன் இல்லை, சரியாக இது பண்ணல, அதாவது ஸ்கின் ப்ராப்ளம் இருக்குது, இம்யூனிட்டி இஷ்யூஸ், இந்த ப்ராப்ளம்லாம் பேர பொண்ணுக்கு வரதுக்கான சூழ்நிலை இருக்கும் சாத்தியக்கும். இந்த பூஜை நிவர்த்தி பண்ணிங்கன்னா நீங்கள் குலதெய்வ வழிபாடு பண்ணுறீங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஆரோக்கியம் கிடைக்கும். ஓகே, பேர பொண்ணுக்கும் ஒரு மாற்றம். ஆனால் அக்டோபருக்கு அப்புறம் அவங்களுக்கு ஒரு மாற்றம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். பட் டைம் எடுத்துக்கும் பேர பொண்ணுக்கு அந்த ஹெல்த். பொண்ணு வந்து இன்னொரு குழந்தைக்கான விருப்பப்பட்டால் கூட வாய்ப்புகள் இருக்குது. பையனுக்கு 2 குழந்தைக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரெண்டுமே வந்து 2 குழந்தைங்களும் நல்ல சக்ஸஸ்ஃபுல்லான இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பொண்ணு வந்து இன்சூரன்ஸ், ஹெல்த் இன்சூரன்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஆக்சிடென்டல் பாலிசி, ஹெல்த் இன்சூரன்ஸ் இந்த டைரக்ஷனில் ஒர்க் பண்ணுறாங்களே அதுலேயே சக்ஸஸ் இருக்குது. அவங்க அந்த துறையில் தான் ஒர்க் பண்ணணும். பொண்ணு ஏதாவது பிஸ்னஸ் பண்ணணும்னா பியூட்டி கனெக்டட்லாம் பண்ணலாம். இது தவிர்த்து பண்ணணும்னா பியூட்டி, அதாவது டெக்ஸ்டைல்ஸு, காஸ்மெட்டிக்ஸு, ஆர்னமெண்ட்ஸு, பியூட்டி கனெக்ட் பண்ணலாம். மெடிசன், ஹெல்த் கேர், இன்சூரன்ஸ் இந்த டைரக்ஷனில் பொண்ணுக்கு சக்ஸஸ் இருக்குது. பையனுக்கு வந்து இன்டெலிஜென்சிஸ், டெக்னிக்கல், ஐடி, டெக்னாலஜி இந்த இதில் சக்ஸஸ் இருக்குது. அவருடைய லைஃப் ஸ்டைல் சக்ஸஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் ஈவன் அவர் பெரிய சக்ஸஸ்ஃபுல் ரீச் ஆகிறதுக்கான காரணம் 67 68 ஈவன் பாசிட்டிவ் இருக்குது சன்னுக்கு சக்ஸஸ்ஃபுல் லைஃப் சக்ஸஸ் சன்னுக்கு இருக்கு. மேன்மதனும் இக்காலம் பாரிடுவேன் செய்களுக்கு நல்வாழ்வு குறையதுதான். மனைவிக்கு 2 வருஷம் பெரிய பாதிப்பு இல்லை. 2 வருஷத்துக்கு அப்புறம் ட்ரீட்மெண்ட்டு, சர்ஜரி போகிறதுக்கான சூழ்நிலை மனைவிக்கு இருக்குது. 66 67 ஓகே 66 67 ஓகே. 68 69 வந்து அவங்களுக்கு வந்து இந்த ப்ரீத்திங் ப்ராப்ளம் இருக்கும், போன் ப்ராப்ளம் இருக்கும், ஐ ப்ராப்ளமும் வரதுக்கான சுச்சுவேஷன் இருக்குது ஒய்ஃபுக்கு. சரிங்களா? 68 69 ஒய்ஃபுக்கு சிக்கு, ஒய்ஃப் சிக் 3 ப்ராப்ளம் வரும்.
lungs problem, asthma, breathing problem, lungs problem, bone, leg, ஐ ப்ராப்ளமும் வரதுக்கான சூழ்நிலை எப்படி இருக்குது, போன் ப்ராப்ளம் வைஃபு அது வந்து அவங்க மீண்டுருவாங்க. அது நேச்சுரல் ஆல்டர்னேட்டிவ் மெடிசன் ட்ரீட்மெண்ட்னால மீண்டு அவங்களுக்கு ஒரு ஹெல்த்தி லைஃப், ஒரு குட் லாங் லைஃப், குட் லாஞ்சிட்டிவிட்டி சூழ்நிலை உருவாகும் வைஃபுக்கு. சரிங்களா? வளமுடனே என்றவர்கள் ஆண்டவர்கள் உற்றார் உறவினர் சமுதாய வழி அந்தஸ்து கூட உங்க சமுதாயத்தில் உங்களுக்கு நற்பெயர் கிடைக்கும். அதாவது நீங்க ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன், லைஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இந்த பீரியட்ல வந்து ஸ்பிரிச்சுவலி ஒரு குரு ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர் கைடன்ஸ்ல ஸ்பிரிச்சுவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் உங்களோட லைஃப்ல ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஒரு ஜோதி, ஒரு வைஃப் ஜோதி, பட் உங்க லைஃப்ல உங்களுக்கு ஒரு ஜோதி, லைட், என்லைட் எபிலிட்டி ஸ்டார்ட் ஆகுது, பாசிபிலிட்டிஸ் இருக்கு. லோன் இதெல்லாம் உங்களுக்கு இருக்குதோ ஒரு வருஷம் தான், ஒரு வருஷத்துக்கு அப்புறம் சமாளிச்சிருவீங்க. ஒரு வருஷம் தான் அந்த இம்பேக்ட் இருக்குது. சரிங்களா? 1.5 வருஷம் மேக்ஸிமம். 66, 67, 68லேருந்து செட்டில்டு. புரியுதுங்களா சார்? 66, 67 லோனு, ஃபினான்ஷியல் இஷ்யூஸ், ஆல் செட்டில்மெண்ட். இந்த கவர்மெண்ட் சப்போர்ட், அதாவது பென்ஷன், அந்த நாட்டில் இருக்கிற நாட்டில் சப்போர்ட்டு நீங்கள் இது பண்ணலாம், அப்ளை பண்ணலாம். நான் வந்து ஏஜ் ஒர்க்கு கம்ப்ளீட் பண்ணிட்டேன், எனக்கு அந்த சப்போர்ட், அதுமாரி சப்போர்ட்டும் இருக்கும். செகண்ட் இன்கம் சோர்ஸும் உங்களுக்கு வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. சரிங்களா? அதாவது செகண்ட் இன்கம்னா என்ன மாதிரிங்க? இன்சூரன்ஸ் மணி, செகண்டரி ரெண்டல் இன்கம், இன்சூரன்ஸ் மணி, இன்னொரு ப்ராப்பர்ட்டி வாங்கணும், அதுமாரி சூழ்நிலை இன்கமும் இருக்குது உங்களுக்கு. சரிங்களா? 66, 60, 68, 69 நாங்கள் சொல்கிறோம். 68, 69 நியூ இன்கம் வருது. அதாவது நியூ இன்கம்னா வேலை பார்த்ததுன்னு மட்டும் இல்லை, இப்போதைக்கு நீங்கள் வேலை பார்க்குறது கண்டினியூ பண்ணலாம். ஏன்னா நீங்கள் பண்ணுறது கிரியேட்டிவிட்டி, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஒன் ஆஃப் த டைரக்ஷன் அது பண்ணணும். மிண்டி நீங்கள் வந்து கவர்மெண்ட் ஆர்ம்டு சர்வீஸில் அதுவும் ஒரு ட்ராக். ஒன்று வந்து ஹெல்த் கேர், பியூட்டி, ஆர்ட், டிசைன், டெக்கரேஷன், கிரியேட்டிவிட்டி, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் ஆர்மி, அதாவது இதில் இருக்கிறது. அந்த சக்ஸஸ் இருக்குது உங்களுடைய லைஃப்பில், ஒரு சக்ஸஸ் இருக்குது உங்களுக்கு. சரிங்களா? சரிங்க. தொழிலுவின் பின்னணியில் குறையது சொல்ல ஆண்டுக்காண்டு படிப்படியும் முன்னேற்றம் தான். உங்களுக்கு என்னென்னலாம் உங்களோட தாட்ஸ், ஐடியாஸ், விஷஸ்லாம் இருக்கோ 68, 69ல பூர்த்தி ஆகும். அதாவது லைஃப் டியூட்டிஸ் கம்ப்ளீட் ஆகிடும், உங்களுடைய லைஃப் டியூட்டிஸ் ஃபுல்ஃபில் ஆகிடும். பர்பஸும் உங்களுக்கு தெரிஞ்சிடும். என்ன பர்பஸ் இந்த லைஃப்பில்? உங்களோட பர்பஸ்னா ஒரு லீடர்ஷிப் எபிலிட்டி, குரு, அட்வைசர், ஹீலர், டீச்சர். ஸோ நீங்கள் வந்து முன்னாடி என்னவாக கூட இருக்கலாம், ஆனால் இந்த ஃப்யூச்சரில் உங்களுடைய பிராப்தம் என்னென்னா சோஷியல் ஒர்க் பண்ணணும், சர்வீஸ் பண்ணணும், ஸ்பிரிச்சுவல் ஒர்க், ஸ்பிரிச்சுவல் கைடன்ஸில் கொஞ்சம் டீச்சிங்கும் பண்ணணும். அஸ்ட்ராலஜியில் என்ன பண்ணிக்கலாம், அஸ்ட்ராலஜி கன்சல்டேஷன் கொடுக்கலாம், லைஃப் கன்சல்டேஷனும் கொடுக்கலாம், ஆர்டிஸ்டிக் ஒர்க், ஆர்ட்ஸ், கிரியேட்டிவிட்டி கைடன்ஸும் கொடுக்கலாம், டீச்சிங், ஏதாவது ஒரு கைண்ட் ஆஃப் டீச்சிங், அதாவது ஹெல்த் டீச்சிங், லைஃப் டீச்சிங், ஆயுர்வேதிக் டீச்சிங், ஸ்பிரிச்சுவல் டீச்சிங், வேதிக் டீச்சிங், மந்த்ரா டீச்சிங் பண்ணலாம். இது வந்து ஆன்மீகத்தில் பண்ணுறதுக்கான சூழ்நிலை இருக்கும். ப்ரொஃபஷனல் கைடன்ஸும் நீங்கள் பண்ணலாம். 68, 69. ஸோ இது மாதிரி துறை உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, லீடர்ஷிப்கான யோகம் இருக்குது, ஸ்பிரிச்சுவல் சக்ராஸ் ஓப்பன் பண்ணுறதுக்கான எபிலிட்டி வந்து 68, 69ல இருக்குது உங்களுக்கு. சரிங்களா? சகோதரன் ஸ்பிரிச்சுவல் சக்கரம் அதுங்க. ஸ்பிரிச்சுவல் சக்கரம் அதுக்கு என்ன பொருள் இருக்கு? ஸ்பிரிச்சுவல் சக்ரா சார் மீண்டும் உங்களுக்கு வந்து இந்த ஹார்ட் சக்கரை ஓப்பனில் இருக்குது, த்ரோட் சக்கரை ஓப்பனில் இருக்குது, த்ரோட் சக்கரை, ஹார்ட் சக்கரை ஓப்பனில் இருக்குது. எது வீக்கர்னா பேஸ் சக்கரா தான் ஸ்ட்ராங்கராக இருக்கணும். பேஸ் சக்கராவில் ஆசிலேஷன் 50-50 இருக்குது. பேஸ் சக்கரை ஓப்பனில் இருக்குது, ஆனால் 50-50 இருக்குது. பேஸ் சக்கரா, த்ரோட் சக்கரை எபிலிட்டி இருக்குது, ஆனால் அதில் பிளாக்கேஜஸ் இருக்குது. ஓப்பனாகவும் இருக்குது, ஓப்பன் அண்ட் பிளாக் த்ரோட் சக்கரா. ஹார்ட் சக்கரா பிளாக் இல்லை, பாசிட்டிவாக இருக்குது. இந்த எனர்ஜிஸ்லாம் கனெக்டிவிட்டி. இன்னொரு வந்து ஆமாம், பிளாக் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிடும். இந்த த்ரோட் சக்கரா ஓப்பன் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து இந்த கம்யூனிகேஷன், டாக்கு, இது 3.5 இயர்ஸ்க்கு அப்புறம் 3.5 இயர்ஸ்க்கு அப்புறம் தேர்ட் ஐ சக்கரா, கிரவுன் சக்கரா சைமல்டேனியஸில் ஓப்பன் ஆகிடும். தேர்ட் ஐ சக்கரா, கிரவுன் சக்கரா 3.5 இயர்ஸ். அந்த 3.5 இயர்ஸில் கொஞ்சம் ப்ராக்டிஸ். 66, 67, 68, 69, 70 ஆல் சக்ராஸ் ஓப்பன். விஸ்டம், அதாவது நீங்கள் வந்து என்லைட்மெண்ட் ரீச் ஆகிறது 69, 70ல ரீச் ஆகிடுவீங்க. 69, 70 என்லைட்மெண்ட், அதாவது எல்லாமே
இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தெரிய வந்துடும். அதாவது லைஃப் பாவம் புண்ணியம், உங்களுடைய கர்ம வினைகள், என்ன டியூட்டிஸ் இருக்கு, என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி, என்ன பூர்த்தி பண்ணணும், என்ன நீங்க செய்யணும், என்ன நீங்க செய்ய தவிர்த்துட்டீங்க, அதெல்லாம் இந்த டைம்ல உங்களுக்கு பூர்த்தி ஆகிறதுக்கான சூழ்நிலை இருக்கு. சரிங்களா? இந்த சரி. டைம்ல 60 இயர்ஸ்னா உங்க ரெஸ்பான்சிபிலிட்டி பர்பஸ் ஃபுல்ஃபில்னா குழந்தைங்களோட லைஃபும் ஃபுல்ஃபில். அதாவது பையனுக்கு 2 குழந்தைகள், பெண் ஒன்றும் ஆண் ஒன்றும், அதுமாரி இருக்குது. பொண்ணுக்கு ஒரு பொண்ணு இருக்கு, ஒன் மோர் சைல்ட் பையன் இருக்கிறதுக்கான சாத்தியங்களும் இருக்குது. சரிங்களா? ம். நன்மைதரும் சரி. பிற்காலம் மகள்தனுக்கு புண்ணியஸ்தலம் புனித யாத்திரை தரிசனத்தால் ஸ்பிரிச்சுவல் பிளேசஸ், ஸ்பிரிச்சுவல் ட்ராவலிங், ஸ்பிரிச்சுவல் விசிட்டிங் இந்த டைமில் வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ 66, 67, 68 ட்ராவல் இந்தியா வரணும், ஸ்பிரிச்சுவல் பிளேசஸ்லாம் போகணும், ட்ராவல் பண்ணணும், அதுமாரி சூழ்நிலையும் இருக்குது. ஆனால் இப்போதைக்கு அம்மாவுக்கு கேர்ஃபுல்லாக இருக்கணும். 1 இயர் ட்ராவல் பண்ணுறதுக்கு பாசிபிள் இருக்குது. பட் அம்மாவுக்கு கொஞ்சம் ஹெல்த் ப்ராப்ளம், அவங்கள நீங்கள் பராமரிக்கிற சூழ்நிலையும் இருக்குது. போய் பார்க்கறது கொள்வது ட்ராவல் 66லையும் பண்ணலாம். பட் 66ல் பண்ணாலும் கொஞ்சம் நிதானமாக 1 இயர் வந்து கொஞ்சம் நிதானமாக ட்ராவல் பண்ணணும் உங்களுக்கு ஹெல்த் வைஸில். 67, 68 ஹெல்த் வைஸ் குட்டு. உங்களுக்கு வந்து ஹெல்த் வந்து 2 வருஷம் பெரிய பாதிப்பு. அதுக்கப்புறம் திருப்பி ஒரு ஹெட்டில் ஒரு ப்ராப்ளம், அது ஐ ட்ரீட்மெண்ட்டு, ஐ இஷ்யூஸு. 68ல் கொஞ்சம் பவர் மாற்றணும், ஒரு கிளாஸ் மாற்றணும், ஒரு ஐ ட்ரீட்மெண்ட் பண்ணணும். 68ல் இருக்கும். 69ல் வந்து அந்த கான்ஷியஸ் விசிடம் ஓப்பன் ஆகுது உங்களுக்கு. 69. ஸோ சைமல்டேனியஸ்லி சொல்லணும்னா 2 சக்ராஸும் அட் அ டைம் ஓப்பன் ஆகும். தேர்ட் ஐ சக்ரா, கிரவுன் சக்ரா. 69, 70. சரிங்களா? 69, 70ல் தேர்ட் ஐ சக்ராவும் ஓப்பன் ஆகுது உங்களுக்கு. தேர்ட் ஐ சக்ரா, கிரவுன் சக்ராவும் ஓப்பன் ஆகுது. அதாவது இப்போ ஒரு மாற்றம், ஒரு பெரிய மாற்றம் உங்கள் லைஃப்பில் இருக்குது. பெரிய பண வரவு, விஸ்டம், ஃபினான்ஷியல் செக்யூர்ட், நோ பிளாக். இப்போ எல்லாமே பூர்த்தி ஆகிடுது. நோ ஃபினான்ஷியல் பிளாக், மணி வெல்தி, நோ லோன் எல்லாமே செட்டில் பண்ணிடுவீங்க. ஃபினான்ஷியல் குட் வில் பி அந்த கண்டிஷன். ஃபினான்ஷியல் குட், சேவிங்ஸ், சொசைட்டியில் குட் நேம், பெரிய பொசிஷன், குட் நேம், சொசைட்டி குட் நேமும் வரும் உங்களுக்கு. சரிங்களா? உங்களுக்கு வந்து ஆட்சி ஒரு லீடர் ஆர்க்கான சூழ்நிலை இருக்குது. பட் அங்கே நம்ம போயிட்டு பொலிட்டிக்கல்லாம் பண்ணுறது அந்த இல்லை. ஆனால் அதுக்கான No. சாத்தியக்கூறுகள், அதாவது லீடர்ஷிப். நான் வந்து பொலிட்டிக்கல் மட்டும் இல்லை, நான் சோஷியல் சர்வீஸில் லீடர், ஸ்பிரிச்சுவல் ஒர்க்கில் லீடர், அதுமாரி ஒரு லீடர்ஷிப்கான எபிலிட்டி உங்களுக்கு இருக்குது. ஸோ எதோ தனித்துவம், இந்த தனித்துவத்தில் நான் ஏதாவது செய்கிறதுக்கான காரியங்களும் இருக்கும். குழந்தைங்களும் செட்டில். பிரதர்ஸோடைய எபிலிட்டி சார் பார்ஷியலி பாசிட்டிவாக இருக்கும், பார்ஷியலி வீக்காக இருக்கும். அவங்களோட சில நேரத்தில் அவங்களுக்கு வந்து கண் பார்வை இஷ்யூஸ் இருக்கும் பிரதர்ஸுக்கு. சிஸ்டருக்கு வந்து தைராய்டு, ஒபிசிட்டி ப்ராப்ளம், ஒபிசிட்டி, டைஜஷன், இதுமாரி ப்ராப்ளம் சிஸ்டருக்கு வர்றதுக்கான இஷ்யூஸ் இருக்கும். அவங்க இந்த 2 இதில் கேர்ஃபுல்லாக இருக்கும். சிப்ளிங்ஸ் வந்து ரிலேஷன்ஷிப் ஓகே. என்ன ப்ராப்ளம்னா ஹெட்டு, ஐ, நர்வஸு, லங்ஸ் ப்ராப்ளம் வரும். பிளட்டு லங்ஸ் இது வந்து அவங்களுக்கு யூஷுவல் ப்ராப்ளமாக இருக்கும். தைராய்டு, ஓவர் வெயிட், அதுமாரி அதுவும் அவங்க சமாளிச்சிருவாங்க. உங்களுக்கு வந்து நல்ல லாங் லைஃப் இருக்கு, குட் லாங் லைஃப், குட் லாஞ்சிட்டிவிட்டி வாழ்வான் இருக்கு. எழுவான் சூழ மேலே ஆனால் கொஞ்சம் ஹெல்த்தில் நீங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். அதாவது 9 ஆண்டுகள், இப்போதைக்கு 66, 75, 66 ஆரம்பிச்சிச்சு, 75, 74, 75 வரைக்கும் நல்ல ஆயில், நல்ல ஹெல்த்து, நல்ல ஆயில் இருக்கிறதுக்கான சூழ்நிலை இருக்குது. இப்போ 26 மார்ச் 36 வரைக்கும், மார்ச் 2036 வரைக்கும் நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் ஓய்வு எடுக்கணும், கம்ப்ளீட்லி ரெஸ்ட் எடுக்கணும். ஆனால் குட் லாங் லைஃப்னு இருக்குது, குட் லாங்கேவிட்டி இருக்குது. இந்த லாஞ்சிட்டிவிட்டி வந்து எப்படின்னா இப்போதைக்கு 66, 75, 75க்கு அப்புறம் ஒரு மாற்றம், ஒரு ஹெல்த் ப்ராப்ளம் வரதுக்கான சூழ்நிலை இருக்குது. 76, 77 இந்த ஓவர் கம் பண்ணிட்டீங்கன்னா 81, 82 வரைக்கும் ஆயுள் காலம் உங்களுக்கு இருக்குது. சரிங்களா? 81, 82. பட்டு இந்த ஹெல்த்தில் கொஞ்சம் கவனம் செலுத்தினா இன்னும் லாஞ்சிட்டிவ் வரதுக்கு. ஏன்னா சித்தர்கள் வந்து ஆயுர்வேதிக் மெடிசன், நேச்சுரல் மெடிசன்ஸ் நிறைய ஃபாலோ பண்ணாங்க, சப்ளிமெண்ட்டு. அதை நீங்கள் எடுத்துக்கணும். குழந்தைங்க பொறுத்த வரைக்கும்
2 குழந்தைங்க நல்லா இருக்கும். ஆனா கொஞ்சம் விலகி இருக்கும். அதுதான். சரிங்களா? உறவுகள் நல்லா இருக்கும். ஆனா கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல இருக்கும். ஒரு குழந்தை டெக்னிக்கல் டெக்னிக்கல்லே மெடிசன் கனெக்டட் கூட ஒர்க் நான் ஐடி கம்பெனி பட் மெடிக்கல் ஃபேக்டரியில் ஒர்க் பண்ணுறேன். ஒரு ஐடி ஃபேக்டரியில் அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபேக்டரியில் ஒர்க் பண்ணுறேன். அதுமாரி சன்னுக்கு இருக்குது. டாட்டர் அதேமாரி தான் அட்மினிஸ்ட்ரேஷன் இன்சூரன்ஸ் ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனியில் ஒர்க் பண்ணி அவங்களுக்கும் கைடன்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு.